Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ கோழி கத்தும் நிறையா பசங்க விளையாண்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, மைக் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பம் அப்டேட். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் எப்படி போச்சுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க, ஒரு ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பேபி நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு குட்டி அப்டேட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இது மூலிமா உங்களுக்கு கிளியர் ஆகலாம். அப்படி இல்லைனாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் எப்படி என்னோடய ப்ரெக்னென்சி ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா எனக்கு 20th டியூ டேட். பேசிக்காக எனக்கு 20th டியூ டேட்டு. ஸோ நான் ஒரு 14th அப்போ நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். எதுக்கு நான் எடுத்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சேன்னா எதுக்கு எடுத்தேன்னு யோசிச்சேன்னா தெரியல. பட் நான் செலவு பண்ணி அதை வாங்கி அந்த டெஸ்டர் வாங்கி நான் டெஸ்ட் எடுத்தேன். 14th அப்போ டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு தெரியும் அது 5 நாள் முன்னாடி சாலிடா அப்படின்னு. அப்போ கோட் தெரியலன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப லைட்டாக ஒரு விசிபிளான லைன் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி மேபி ஃபால்ஸ் ப்ரெக்னென்சியாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 19th எனக்கு தாங்க முடியல. 19th இன்னும் 2 கிட் பேலன்ஸ் இருந்துச்சு. மொத்தம் 3 கிட் இருக்கிறது வாங்கியிருந்தேன். ஸோ 19th நான் பார்த்தேன். அப்புறம் நல்லாவே டார்க்காக, அதாவது 14th 19th நல்லா டார்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20th நான் பார்த்தேன். 20th எனக்கு அதுதான் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் போது 20th நான் பார்த்தேன், நல்ல டார்க் கோடு வந்துச்சு. September 29th எங்களோட ஆனிவர்சரி, 3rd year ஆனிவர்சரி. ஸோ நான் 20th பார்த்துட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஸ்டான்லிட்ட கொஞ்சம் லைஃப் கோலு அந்த மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டான்லிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நம்ம வேணால் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, இல்லை நம்ம ஏதாச்சும் செட்டில் ஆகலாமா அப்படின்லாம் பேசும்போது நான் ஓகே எனக்கு தான் அது என்னோடய மைண்டில் அப்படி செட்டில் ஆகலாங்கிறது தான் இருக்குது போல் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டான். ஐயோ இவன் அக்செப்ட் பண்ணிட்டானே, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஆனிவர்சரி வந்துச்சு, ரொம்ப நாள் சீக்ரெட்டாகவே வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டேன். 20th 21st அடுத்த நாள் நான் குளிக்க போகும்போது அம்மா இருந்தாங்க வீட்டில். ஸோ அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நேற்று காலையில் இப்படி பார்த்தோமா, இப்படி டபுள் கோடு வந்துடுச்சுமா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா பயக்கிறாங்களா, சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா, என்ன எங்கள் அம்மாவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது, என்ன பாப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லாக ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அவங்க இவ்வளோ நாள் வேண்டிட்டு இருந்த சாமிக்கிட்டெல்லாம் எங்கள் அம்மா வயிறெல்லாம் தொட்டு அப்படி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப இமோஷனல் ஆச்சு. நான் சவுண்ட் போடாதீங்க அப்படின்னு அன்றைக்கி நைட்டே அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா அம்மா சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அம்மாவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அப்புறம் நைட்டு தூங்கும்போதே ஷேர் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டான்லிக்கும் எங்கள் அக்கா கிட்டலாம் சீக்ரெட்டாக இருந்துச்சு. அந்த ரிவீலிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கேக் கட் பண்ணும்போது நான் அனௌன்ஸ் பண்ணேன். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் 3 monthsனால் 2.25 மாதம் அந்த மாதிரி டைமில் எல்லாத்துக்கிட்டையும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸப்ட் ஸ்டான்லியோட அப்பா அம்மாவுக்கு நமக்கு டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அந்த ஸ்டான்லிட்ட ரிவீல் பண்ணோன்னே நம்ம சொல்லிட்டோம். மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செக்யூர் அதுக்கப்புறம் தான் சொன்னோம். ஸோ இதுதான் எங்களோட, அதாவது நான் ஃபைண்ட் பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க ப்ரெக்னென்சிக்காக, நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க அப்படின்னா, நான் அந்த டைமில் ப்ரெக்னென்சிக்காகன்னு இதை பண்ணலை. நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தேன். நாட் எக்ஸாக்ட்லி ஜேர்னி. நான் என்ன பண்ணேன், ஜங்க் எல்லாம் கட் பண்ணிட்டேன். எந்த ஜங்க்குமே நான் வெளியேன்னு 10 பைசா கொடுத்து நான் சாப்பிடல. வெளியே காசு கொடுக்குறேன்னா காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன சாலடாக இருக்கட்டும், சாண்ட்விச் ஆகட்டும், எல்லாமே ஹோம்மேடு தான். ஸோ நான் வீட்லேயே பார்த்து தான் சாப்பிட்டேன். அது கேலரி அதெல்லாம் பார்த்துலாம் சாப்பிடல. நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வெளியே சாப்பிடல, அது வீட்லேயே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ஹெல்த்தி ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நானும் ஸ்டான்லியும். நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், ஒரு குட்டி குட்டி பாட்டிலில் ஹெல்த்தி ஷார்ட்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். அதில் என்னென்னா ஜிஞ்சர், அதுக்கப்புறம் லெமனோட தோல், ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் டர்மரிக்கு, அதுக்கப்புறம் இன்னும் புதினா, இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே, எஸ்பெஷலி ஜிஞ்சர், இது போட்டு ஒரு 14 daysக்கு நானும் ஸ்டான்லியும் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
அந்த ஒரு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த ஒரு 10 ml 15 ml நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்காக, வயிறு கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அது எடுக்கும்போது நல்லா என்ன சொல்கிறது, மோஷன் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் கிளியராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் 2 நாளில் உடம்பு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா என்ன சொல்கிறது மோஷன் போச்சு அவனும் சொன்னான். ஆனால் போனோன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி தெளிவாக இருந்துச்சு. அந்த 14 டேஸ்க்கு அப்புறமா ஐ காட் மை பீரியட்ஸ். நான் கன்சீவ் ஆனதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா, நான் வந்து என்னோடய ஸ்கேன் எடுக்கும்போது, நான் ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி, அதாவது 20th தான் எனக்கு டேட்டு. ஸோ நான் 4 வாரம் 3 நாளில் போய் நான் அல்ட்ராசவுண்ட் எடுத்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் என் பேபிக்கு வந்து 5 வாரம் 1 நாள் அந்த கணக்கு இருந்தாங்க. அவங்களோட க்ரோத் பார்த்து சொல்லும்போது 5 வாரம் உங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் ஒர்க்கே நான் குவிட் பண்ணேன். ஸோ இதுதான் நான் பண்ணேன். நான் வந்து தெளிவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெல்தி ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஜங்க் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணேன். இது மட்டும்தான் நான் பண்ணேன். பெருசாலாம் நான் எதுவுமே பண்ணல. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறதோ இல்லை கன்சல்டேஷன் போகிறதோ எதுவுமே நான் பண்ணல. ஒன்றுமே நத்திங். மற்றபடி இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக பீரியட்ஸ் கிடச்சிட்ருக்கு, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து டேட் தள்ளி போக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஹெல்தி அதாவது ஃபுட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்கள். செகண்ட் திங் வந்து ஜங்க் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நோ எக்ஸ்கியூஸ். நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன க்ரேவிங்ஸ் இருந்தாலும் வீட்டில் ஹோம்மேடாக நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணி சாப்பிடுங்க. அளவுனா அளவு, அவ்வளோ பண்ணி சாப்பிடுங்க போதும், கிரேவிங்ஸ்க்காக மட்டும். அதர்வைஸ் நான் சுகர் கட் பண்ண அது இதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஒயிட் சுகர் பேசிக்காகவே எடுக்க மாட்டேன். நான் வந்து கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த ஒரு ஹேபிட் தான் நான் கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 3 வருஷத்தில் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் நான் மாற்றினது என்ன அப்படின்னா இதுதான். அந்த டைமில் நல்லா க்ளோ ஆச்சு ஸ்கின்னு. ஸோ அப்படி தான் போச்சு. ஃபைனல் கொஷின் 3 கொஷின் தான். ஃபைனல் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் எப்படி உங்களுக்கு போச்சு? ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. அந்த கன்ஃபியூஷன்லேயே எனக்கு போயிடுச்சு. செகண்ட் திங் வந்து நான் நிறைய பேத்துக்கு வாமிட்டிங் இருக்கும். எனக்கு வாமிட்டிங் சுத்தமாக இல்லை. ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட பிடிச்சிதான்னு கேட்டால் இல்லை. ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணுமா, யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியலையே அங்கே உங்கள் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள், அதில் நான் ஏதாச்சும் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி. எனக்கு வந்து சுத்தமாக தெரியல நான் என்ன சாப்பிட்ணும், என்ன எனக்கு பிடிக்குது, என்ன நாக்கு கேட்குது, அது ஒன்றுமே எனக்கு தெரியல. எனக்கு ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. அப்புறம் நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா, நமக்கு ஏன் வாமிட் வர மாட்டேங்குது, இப்படிலாம் நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யாராச்சும் ப்ரெக்னெண்ட் இருந்தாங்கன்னு கேட்பேன், உங்களுக்கு எப்போ வாமிட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம் கேட்பேன். எனக்கெல்லாம் வாமிட்டே இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. யாராச்சும் வந்து ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை யாராச்சும் வந்து ஏதாவது ஒரு கருத்து நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இமோஷ்னலாக நான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணேன். சிலதெல்லாம் என்னால் லிட்ரலாக இதெல்லாம் ஈஸியான விஷயந்தான், ஈஸியாக கடந்து போகலாம். அந்த மாதிரி விஷயம் என்னால் கடந்து போகவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு, அந்தளவுக்கு இமோஷ்னலாக நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அது லைக் பீரியட்ஸ் மாதிரி தான். பீரியட்ஸ் டைமில் எப்படி நம்ம சென்சிட்டிவாக இருப்போமோ அப்படி தான். பட் இது எல்லாமே எப்படி உங்களுக்கு ஸ்மூத்தாக போகிறதும் இல்லை ரொம்ப ட்ராஜிக்காக போகிறதும் உங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹோல் ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு அவங்க எவ்வளோ ஹார்ட் டைம் கொடுக்குறாங்களோ அது இன்னுமே இன்ட்டு 100 அந்த லெவலில் போகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்களோ அது இன்ட்டு 100 அந்த அளவுக்கு போகும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆகட்டும், ஹோல் ப்ரெக்னென்சி ஆகட்டும் உங்களுக்கு போகும். ஸோ எனக்கு ஆப்வியஸாக ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ஸ்டான்லி கூட சண்டை இருக்கும், நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய இருந்துச்சு. பட் வந்து இமோஷ்னலாக நான் ரொம்ப உடஞ்சிருவேன், டக்குன்னு உடைய ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியெல்லாம் அழமாட்டேன் நான், இப்போலாம் நிறைய அழுகிறேன், ரீசனே இல்லாமல் அழுகிறேன். ரீசன் கிடச்சதுன்னா சுத்தம் சொல்லவே வேணாம், அழுன்னு அழுறேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. 3 மாதம் போது இன்னும் ஒரு 7 மாதத்தில் வந்து நான் ஸ்டான்லின்னு இருக்கிற இடத்துல இடையில ஒரு பர்சன் இருப்பாங்க, ஒரு ஹியூமன் இருப்பாங்க. அவங்களுக்கு தனி கேரக்டர் இருக்கும், அவங்க அப்பா அம்மான்னு எங்களை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் போய் இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் முடிய போகுது. அந்த நிலமையில் இருக்கேன். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து நிறைய விஷயம் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெக்னென்சிக்கு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன், அண்ட் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இப்படிலாம் ஃபீல் பண்ணேன்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் போச்சு. ஸோ பம் அப்டேட் கேட்டிருக்கீங்க, இங்கே பிக்கை ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய பம் அப்டேட். அண்ட் வந்து நிறைய பேர் என்னோடய பிரேசஸோட இது கேட்டிருந்தீங்க. பிரேசஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அது இது கூட கம்பைன் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வருது இந்த பிரேஸ்லெட் ரிலேட்டடாக. ஸோ யாராச்சும் போடணும் அப்படின்னா இந்த கம்பி போட்டிருக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலன்னு, பட் நான் இனி போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வாமிட்டிங் இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலேயே எனக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்போ பரவாயில்ல, நான் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். எப்படி இப்படி தான் இருக்கும் போல், நம்ம இப்படி தான் இருக்கணும் போல், நிறைய பேர் இப்படி தான் ஓவர் கம் பண்ணி வராங்க, நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறைய தாட்ஸ் வந்துச்சு. ஸோ யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் வில் see you at the next video. Bye guys.